ஹாய்! இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, சாம்பார், பீனட் சட்னி, கோகனட் சட்னி தான் பண்ணியிருந்தேன். ஸோ நேத்து பார்த்துருந்தீங்கன்னா, நான் வீடியோல கிச்சடி பண்ணி போட்டிருந்தேன். அதுக்கு நெறைய பேர் என்ன பண்ணியிருந்தீங்க, லாஸ்ட்டா இறக்கும்போது மேலாப்புல கொஞ்சம் நெய்ய ஊத்தி இறக்கியிருந்தீங்கன்னா, எவ்ளோ டேஸ்ட் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. வீடியோல ஸ்டார்ட்டிங்கில பார்த்துருந்தீங்கன்னா, நான் நெய்யில தான் வந்து ரவைய வறுத்துருப்பேன். அந்த வாசனைக்கே ஐயய்யோ! நெய்யான்னு ஒரு சவுண்டு. என்னடான்னு பார்த்தா, ராகுலோட கசின் வந்திருந்தா. அவளுக்கு நெய்யே புடிக்காதாம். அதனால தான் நான் எண்ணெயிலேயே செஞ்சிருப்பேன். என்னடா ஃபேமிலி பசங்க நீங்க நெய் சாப்பிட மாட்டேன்றீங்க. பாலு, தயிர் எதையுமே சாப்பிட மாட்டேன்றீங்க. கடுப்பா இருந்தது. நாங்கலாம் நெய், பால், தயிருன்னு சாப்பிட்டு வளர்ந்தோமேன்னு. ஆத்யாக்கு வந்து எப்படியாவது நெய்ய இன்ஃப்யூஸ் பண்ணி குடுத்துருவேன். இவங்க 2 பேர பார்த்து ஆத்யா கெட்டு போயிட போறான்னு ஒரு பயம் திக்கு திக்குன்னு இருந்தாலும், எப்படியோ நம்ம பையனுக்கு குடுக்குறோமேன்னு ஒரு ஹாப்பினஸ் தான். ஸோ எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா எல்லாரும் சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் வேலை இருந்தது. என்ன வேலைன்னா, காய்கறி வாங்குறதும், மளிகை சாமான் வாங்குறது தான் நமக்கு ஷாப்பிங்கா இருக்கு இல்லையா? அதில ஒரு ஷாப்பிங்கான காய்கறி ஷாப்பிங் தான் இன்னைக்கு காலையிலேயே போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு கிளம்புனேன். கீரை பார்த்தீங்கன்னா, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்தது. அத எடுத்துட்டு பின்னாடி திரும்புறேன். நல்லா மாம்பழம் பெருசு பெருசா அழகா இருந்துச்சா, ஒரு 3 கிலோ எடுத்திருப்பேன். பின்னாடி நெறைய மாம்பழத்த விட்டுட்ட பாரு. அத மட்டும் ஏன் விட்டு வச்சிருக்க? அதையும் சேர்த்து எடுத்துக்க வேண்டியது ஒரே கிண்டல். இத வச்சு சூப்பரான ரெசிபி உனக்கு பண்ணி தரேன்னு சொன்னோனே, ஓகே, ஓகேவாம். என்ன பண்றது? சரி, ஓகே விடுங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த வீடியோவ நீங்க எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை.